ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோல வந்து GitHubஓட இன்டர்ஃபேஸை வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு, எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு GitHub உள்ள போன உடனே இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ கோட் அப்படின்றது வந்து நம்மளோட ரெபாசிட்டரியை காட்டுற இடம். ஸோ இங்க வந்து செட்டப் GitHub Copilot ஆட் கொலாபரேட்டர்ஸ் டு திஸ் ரெபாசிட்டரி. உங்களுக்கு ஏதாவது உங்க ப்ராஜெக்ட்ல கொலாபரேட்டர்ஸ் ஆட் பண்ணணும், அதாவது இப்போ வேற யாரையாவது உங்க ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா இன்வைட் கொலாபரேட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்கள ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஷ்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து இஷ்யூஸ். இஷ்யூஸ்னா என்னன்னு நம்ம ஃபியூச்சர்ல படிப்போம். ஸோ ஏதாவது ஒரு நியூ இஷ்யூ கிரியேட் பண்ணணும்னா இங்க போய் நியூ இஷ்யூ அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து புல் ரிக்வெஸ்ட்டும் என்னன்னு நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இஷ்யூ நியூ புல் ரிக்வெஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி அதுக்கு ஒரு நியூ புல் ரிக்வெஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து இந்த ரெபாசிட்டரியில என்னென்னலாம் ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத டிஸ்பிளே பண்றதுக்கு. ஸோ இப்போதைக்கு எந்த ஆக்ஷனும் இல்லை. அப்புறம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க போய் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லிங்க் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்க பண்ணி வச்சிருக்கிற ஒரு ப்ராஜெக்டை உங்க GitHub ரெபாசிட்டரியோட சேர்த்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது. விக்கி அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் நீங்க இப்போ அப்லோட் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா உங்க ரெபாசிட்டரியில கோடை வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கோட் என்ன பண்ணுது, இல்ல அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுதுன்னு ஒரு சின்ன டாக்குமெண்டேஷன் மாதிரி எழுதுறதுக்கு விக்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க போய் கிரியேட் த ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பிளாங்க் பேஜ் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இங்க வந்து வேணும்ன்ற நேம் நீங்க கொடுத்து இந்த ஸ்பேஸ்ல ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்க சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி. ஸோ இந்த ரெபாசிட்டரிக்கு என்னென்னலாம் செக்யூரிட்டி பாலிசி, செக்யூரிட்டி அட்வைசரிஸ், அப்புறம் கோட் ஸ்கேனிங் அலர்ட்ஸ், இந்த மாதிரி செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். இன்சைட்ஸ் அப்படின்றது வந்து நீங்க ட்ராக் பண்றதுக்கு எத்தனை புல் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எத்தனை பிரான்ச்சை வந்து நீங்க மர்ஜ் பண்ணிருக்கீங்க, எத்தனை இஷ்யூஸ் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, எத்தனை நியூ இஷ்யூஸ் வந்திருக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் இப்போதைக்கு எல்லாமே 0ல இருக்கு. பட் நீங்க ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணும்போது இல்ல நம்ம அந்த கான்செப்ட் படிக்கும்போது அதெல்லாம் வந்து இங்க இன்சைட்டா வந்து டிஸ்பிளே ஆகும். லாஸ்டா வந்து செட்டிங்ஸ் அப்படின்னா இந்த ரெபாசிட்டரிக்கான செட்டிங்ஸ். ஸோ ஒரு ரெபாசிட்டரிக்கும் செட்டிங்ஸ் இருக்கும் தனித்தனியா. ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கும்னா ரெபாசிட்டரியோட நேம், அப்புறம் வந்து சோஷியல் ப்ரிவ்யூ, ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்றது, புல் ரிக்வெஸ்ட், ஆர்கிவ்ஸ், புஷஸ் ஏதாவது புஷ் பண்ணியிருக்கீங்கன்னா அது அப்புறம் டேஞ்சர் ஜோன்ல வந்து இன்கேஸ் உங்க ரெபாசிட்டரி எனக்கு இனிமே வேண்டாம், நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா இங்க டெலிட் திஸ் ரெபாசிட்டரி அப்படின்னு கிளிக் பண்ணி டெலிட் பண்ணலாம். ஆர்கிவ் பண்ணலாம் உங்க ரெபாசிட்டரிய, இல்லைன்னா வேற யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உங்க ரெபாசிட்டரிய வேற ஒருத்தருக்கு ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஏதாவது ஒரு பிரான்ச்சை வந்து டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா அதுவும் இங்க பண்ணலாம். சேஞ்ச் விசிபிலிட்டி அப்படின்னா இனிஷியலா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணும்போது பப்ளிக்கா பிரைவேட்டா அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து இப்போ பப்ளிக்ல இருக்கு. திஸ் ரெபாசிட்டரி இஸ் கரண்ட்லி பப்ளிக், அதாவது எல்லாருமே பார்க்க முடியும். GitHub யூஸ் பண்ற எல்லாருமே ஒரு ரெபாசிட்டரியை பார்க்க முடியும். பட் ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து இல்ல இது பிரைவேட்டா இருக்க வேண்டிய ஒரு ரெபாசிட்டரி, இந்த கோட் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து விசிபிலிட்டி சேஞ்ச் பண்ணி பப்ளிக்கா இருக்கிறத பிரைவேட்டா மாத்திக்கலாம். இல்லைன்னா வைஸ் வெர்சா பிரைவேட்டா இருக்கிறது பப்ளிக்கா மாத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ எஸ், இவ்வளோதான் வந்து இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ், ரெபாசிட்டரிக்குள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ் இவ்வளோதான். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க ரைட் மோஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ப்ரொஃபைல் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து நம்ம ஒரே ஒரு சாம்பிள் ரெபாசிட்டரி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். மற்ற ஆப்ஷன்ஸும் இங்கேயே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். யுவர் ரெபாசிட்டரிஸ்குள்ள போனா நம்ம என்னெல்லாம் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருக்கோம், எப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும். இப்போ நான் வந்து 5 மினிட்ஸ் முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி அதுவும் வந்து டிஸ்பிளே ஆகும். ப்ராஜெக்ட்ஸ், ஸ்டார்ஸ், ஆர்கனைசேஷன், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இங்க இருக்கு. ஸோ எஸ், இவ்வளோதான் வந்து நம்மளோட GitHub இன்டர்ஃபேஸ். தேங்க்யூ.